வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கான ஓட்டர் லிஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எலெக்ஷன் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வருது. அந்த எலெக்ஷனுக்கான ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது, அந்த ஓட்டர் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா election.tn.gov.in இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 இருக்குல்ல, அந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரோல் 2024 இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமர்ப்பியை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஊர் எதுவோ அந்த ஊரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேப்சா கோடு வரும். அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பிக்கன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதில் போய்ட்டு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிவிட்டு உங்கள் வாக்குச்சாவடியில் போய்ட்டு உங்கள் வாக்கை வந்து செலுத்தலாம். எங்கள் ஏரியாவுக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.